உலகத்தோட இருக்கிறதுலே வெல்தியஸ்ட் டெம்பிள், இருக்கிறதுலே பணம் அதிகமா இருக்கக்கூடிய, அதிகமான தங்கமும் வைரமும் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா நிறைய பேர் ஏதாவது பேங்க சொல்லுவோம், அவர் ஏதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை சொல்லலாம். பட் உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு கிட்ட இருக்கிற நம்ம கேரளால இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி கோவில் தான். இங்க இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ள, பத்மநாப சுவாமி கோவிலுக்குள்ள நினைச்சு கூட பார்க்க முடியாத தங்கமும் வைரமும் எமரால்ட்ஸும் உள்ள இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதே சேனல்ல பார்த்திருக்கோம். பட் இந்த கோவில்ல ஒரு சீக்ரெட்டான அறை இருக்குது அப்படிங்கறதையும் பார்த்திருக்கோம். அண்ட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அறைங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ரூம். ஓகே, ஒரு சீக்ரெட் ரூம். பட் யோசிச்சு பாருங்க, பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி அந்த கோவிலுக்குள்ள வச்சிருக்காங்க. இதுல இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டோருக்கு நாபே இல்லங்கறாங்க, அந்த டோருக்கு லாட்ச் இல்லங்கறாங்க, அந்த டோரை பிடிச்சி இழுக்கிறதுக்கு ஹேண்டில் இல்லங்கறாங்க. இந்த மாதிரி ஒரு டோர், இந்த டோருக்குள்ள என்ன இருக்குதுங்கிற கேள்வி நம்மளுக்கு இத்தனை நாளா இருந்திருக்கும். அஷ்ட தேவ பிரசன்னம் பண்றப்போ இது ஓபன் பண்ணக்கூடாதுன்னு வந்ததுனால இன்னமும் இதை ஓபன் பண்ணாம இருக்காங்க. ஓகேவா, ரெனோவேஷன் ஒர்க்கும் போயிருக்குது. அப்புறம் கோவிட் வேற வந்துருச்சுங்கிறதுனால ஒரு வழியா ரெனோவேஷன்லாம் முடிச்சு அந்த உலகத்திலே மிக அதிகமான பவர் ஆஃப் மணி கொண்ட இந்த டெம்பிளை வந்து இப்போ ரீசெண்டா போன மாசம் கிட்டத்தட்ட இதே நாள் வந்து மகா கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிருக்காங்க. அண்ட் இட்ஸ் a crazy coincidence that நான் ரேண்டமா இதை தேடி போய் நீங்க கமெண்ட் சொன்னதை வச்சு போய் பார்க்க ஆரம்பிச்சு இந்த வீடியோ நான் எடுத்து பேசிட்டு இருக்கிறது. ஐ ஹேட் நோ ஐடியா 275 இயர்ஸ் கழிச்சு இப்போ இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு. கிரேசி. இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம்ல, ACDEFல என்ன இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இப்போ பிக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்குறப்போ there are different theoriesங்க. நான் உங்ககிட்ட எல்லா தியரியும் ப்ரொபோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய தியரி என்னன்னா உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமான சீக்ரெட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்பெகுலேட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி நம்மளோட வரலாறுன்னு ஒன்று இருந்திருக்கும்ல, அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள ஒரிஜினலா இங்க தான் இருக்குது. ஆக்சுவல் வரலாறு, இந்த உலகத்தையே திருப்பி போட வைக்கிற மாதிரி முக்கியமான வரலாறு, உண்மையிலே என்ன நடந்துச்சு அர்த்தத்தில் அப்படிங்கிற மாதிரி சில ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சில பேர் நம்புறாங்க. அதுதான் ஆக்சுவலா நிறைய பேர் நம்புறாங்க. சீக்ரெட்ஸ் நிறைய இருக்குதுங்கிறத நம்புறாங்க. ரெண்டாவது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய காலத்துல இருந்தக்கூடிய ஏதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் ஒரு அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ், அந்த காலத்துல யூஸ் பண்ண கிட்ட ஒரு ஏதாவது ஒரு அட்வான்ஸ்டான அவங்களோட வெப்பன்ஸ், அவங்களோட காலகட்டத்துக்கு அட்வான்ஸ்டா இருந்த ஏதாவது ஒரு டெக்னாலஜி வந்து உள்ளுக்குள்ள பாதுகாப்பா, ஏன்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அது கோவில் அங்க இருக்கிற மகாராஜா வந்து யாருமே திறக்க கூடாதுன்னு நினைச்சாதான் அங்க பூட்டு கூட போடாம ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டோர் மட்டும் வச்சு மூடி இருப்பாங்க. கரெக்டா, அதுல வந்து பாம்பெல்லாம் இருக்குது, அப்புறம் வந்து நிறைய எழுதி அவங்க காலகட்டத்துல எல்லாம் வச்சிருக்கீங்கிறப்போ அது வந்து ஏதாவது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதங்களா இருக்கணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம ஓபன் பண்ண வால்ட்ல எல்லாம் இல்லாத அளவுக்கு அதிகமான கோல்டு இதுக்குள்ள இருக்கும். இங்க நம்ம பார்த்த 1.4 lakh crore விட அதிகமான கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் எமரல்ட்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்கும்னு லாஜிக்கலா சில பேர், இல்ல இதெல்லாம் தான் இங்க இருக்குது, அப்ப இதுக்குள்ள நிறைய பேர் இன்னும் அதிகமா இருக்கும், இதெல்லாம் கூட ஓபன் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம், இதை ஓபனே பண்ண முடியாத அளவுக்கு அதிகமான வெல்த் இருக்குங்கிறதுனால தான் அதை ஓபன் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்கிறது, நம்மளோட மூதாதையர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நினைச்சிருக்காங்கிறது ஒரு சில தியரிஸ் இருக்குது. என்னைக்குமே வந்து கியூரியாசிட்டிங்கிறது நம்மளை விட்டு போகவே போகாது. சுப்ரீம் கோர்ட் வந்து மக்களோட நம்பிக்கையை மதிச்சு அந்த வால்ட்டை திறக்க வேணாம்ப்பா, ஏதோ அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க, வேணான்னு ஆன்சர் வந்திருக்குது, வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மக்களோட நம்பிக்கையை மதிச்சு வேணான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்வீன் பண்ணல. பட் இப்போ உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி, வால்ட் பிக்குள்ள என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மேபி யூ ஆர் ரைட், மேபி யூ ஆர் ராங். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10-15 வருஷத்துக்குள்ள திறந்து பார்த்துருவாங்க. நிறைய பேர் இன்னும் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க, நிறைய பேர் கோர்ட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்பப்போ தெஃப்ட் கேஸ்லாம் நடக்குது, அதை மறுபடியும் வந்து கண்டுபிடிக்கலாம் செஞ்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்கங்க தெஃப்ட் கேஸ், உள்ளுக்குள்ள வந்து தேடி பார்க்கறது, ட்ரோன் பறக்கிறது, கியூரியாசிட்டி பேசிக்கா எல்லாருக்குமே வந்து கோவிலுக்குள்ள இந்த வால்ட்டுக்குள்ள என்ன இருக்குங்கிற கியூரியாசிட்டி அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. விச் மீன்ஸ் ஈவென்ச்சுவலி அதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் ஈல்டு பண்ணுங்கிறதா லாஜிக்.